அடுத்து நம்ம பிரபாகரன் சார் போலீஸ் சைடில் வந்து சைபர் கிரைம் போலீஸ் அடிஷ்னல் எஸ்பி சைபர் கிரைம் விங் தாம்பரம் நிறைய வந்து ஒரு 96 ஜாயின் பண்ணி இஸ் ரைஸ் டு த வேரியஸ் பொசிஷன்ஸ் நவ் அடிஷ்னல் எஸ்பி. நிறைய அவார்ட்ஸ், அதில் முக்கியமான ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு வந்து பிரசிடென்ட் அவார்டு வாங்கியிருக்கார் 2022. தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த காலத்தின் அருமை கருதி 1-2 சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சலாம்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இப்போ இன்றைக்கி இங்கே நடந்த ஒரு விசேஷம் என்னென்னா, என்னுடைய வாதியாருக்கு என் கையால் ஒரு பரிசளிப்பு நடந்தது. அது மறக்க முடியாத ஒரு இனிமேல் மறக்க முடியாது. எங்களோட ஆசிரியர் எனக்கு வந்திருக்காரு. அவர் ரியலாகவே ட்ரைனிங் காலேஜ் ஆசிரியர். இந்த ஆசிரியர் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் சாரோட நான் ஒர்க் பண்ணது, சார்கிட்ட நிறைய படித்ததில் சாரும் என்னுடைய ஆசிரியர் தான். நான் மெயினாக சொல்ல வர்றது என்னென்னாங்க, இப்போ எல்லாருமே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, அப்படி ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ட பிறகு எதுக்கு நம்ம டேரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும்? நம்ம ஆன்லைனில் கொடுத்துட்டோம் இல்லையா, அப்போ இப்போ போலீஸ் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அதே போல் அவங்க பணத்தை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ 1930 கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு பணத்தை ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த ஃப்ரீஸ் பண்ண பணத்தை எப்படி எடுக்கிறதுனா, லீகலாக தான் எடுக்க முடியும், லாஃபுல்லாக தான் எடுக்க முடியும். அன்றைக்கி கேஷாக எடுத்து கொடுத்துருக்கிறதா சொல்கிற விஷயம் என்னென்னா, அந்த இண்டிவிஜுவலை வர வச்சு இண்டிவிஜுவல் சார் எங்களுக்கு தெரியாது சார், தப்பு நடந்துச்சு, நாங்கள் பணத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க கேஷாக கொடுக்க முடியும். அதர்வைஸ் எந்த பணமாக இருந்தாலும் த்ரூ கோர்ட் மூலமாக தான் எடுக்க முடியும். இப்போ கோர்ட் மூலமாக எடுக்கணும் அப்படின்றதுக்காக பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னா, எஃப்ஐஆர் இருக்கணும் அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்குங்க. எஃப்ஐஆர் இல்லாமல் கோர்ட் மூலமாக நம்ம அப்ரோச்சே பண்ண முடியாது. இப்படி ஒரு பெரிய ஒரு பேராடாக்ஸ் இருக்கிறதுனால எங்கள் சீனியர் போலீஸ் அஃபிஷியல்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிஜிஸ்ட்ரார் ஜெனரலில் மீட் பண்ணி, சார் இப்படிலாம் நிறைய அதாவது எக்ஸ்ப்ளோசிவ் நேச்சராக இருக்குது நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ், அவ்வளோ 1 or 2 கிடையாது, நேச்சர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸே இன்க்ரீஸிங் ட்ரெண்ட் பயங்கரமாக. அதனால இப்படிலாம் இருக்கிறதுனால ஒவ்வொரு எஃப்ஐஆர் போட்டு வரும்போது அந்த டைம் டிலேனால நம்ம பணத்தை அவங்களுக்கு ஈஸியாக திருப்பி கொடுக்க முடியறதில்ல. அதனால் அந்த சிஎஸ்ஆரை வச்சு கோர்ட்லாம் ஆக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரெக்வஸ்ட் பண்ணது பேரில் ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் அவர் ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருக்கார். அந்த இட் இஸ் பைண்டிங் ஆன் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி கோர்ட்ஸ், எல்லா கோர்ட்ஸுமே ஆல் மேஜிஸ்ட்ரேட்ஸ் ஆல் ஜட்ஜஸ்க்கு இந்த கம்யூனிகேஷன் போயிருக்கு. அதன்படி யார் ஒருத்தர் இப்போ சப்போஸ் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் எனக்கு என்ன கொடுப்பாங்க, சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க. அந்த சிஎஸ்ஆரில் அது பேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், 1930 எவ்வளோ பணம் என்னுடைய பணம் லாக் ஆயிருக்கு அப்படின்றது சொல்லுவாங்க, என்கிட்ட சொல்லுவாங்க, போலீஸ் சொல்லுவாங்க. அது நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதை வச்சு அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் வச்சுட்டு நான் கோர்ட்டு கன்சர்ன் எந்த கோர்ட்டோ அந்த கோர்ட்டுக்கு போய்ட்டு போலீஸ் இப்படி சொல்கிறாங்க, என்னுடைய பணம் லாக் ஆயிருக்குன்றது, என்னோட பணத்தை எனக்கு ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்கன்னா அதை பேஸ் பண்ணி ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. அது இப்போ நடந்துகிட்ருக்கு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எந்த கோர்ட்டுமே எந்த மேஜிஸ்ட்ரேட்டும் எஃப்ஐஆர் இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சர்க்குலர் இருக்குது. தமிழ்நாடு ரெண்டு புதுச்சேரி கோர்ட்டு எல்லா கோர்ட்டுக்கும் இருக்குது. அதனால் மக்களுக்கு என்னென்ன போய் சிஎஸ்ஆர் வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறது, என்ன அட்வொகேட்ஸ் பண்ணோன்னே இது சிஎஸ்ஆர்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன, அது லீகல் கிடையாதுன்றது இருந்தாலும் பட் அதுக்கு ஒரு லீகல் வடிவத்தை கொடுக்கப்பட்டிருக்கு ரீசெண்டாக. ஸோ இதை நீங்கள் மேக்ஸிமம் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்துறது மூலமாக அந்த நம்ம இழந்த பணத்தை உடனே கிடைக்க முடியும். அதே போல் அக்யூஸ்ட்டை கண்டுபிடிக்கிறது, என்ன விதமான ஃப்ராட்ஸ் நடந்துகிட்ருக்கு, என்ன விதமான மெக்கானிசம் நாங்கள் இருந்துகிட்ருக்கு. இப்போ ஆர்பிஐயில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஆர்பிஐயில் எவ்ரி 3 months ஸ்டேட் லெவல் கோஆர்டினேஷன் கமிட்டி மீட்டிங்னு ஒரு மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. அந்த ஸ்டேட் லெவல் கோஆர்டினேஷன் கமிட்டி மீட்டிங்கில் நாங்களாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எங்களெலாம் கூப்பிட்டு என்ன விதமான பிரச்சனை நடந்துட்டுருக்குன்னு நடத்துவாங்க. ஸோ ஆர்பிஐ டைரக்டர் சேர்பர்சனாக இருப்பார், எதிர ஹோம் செக்ரட்டரி இல்லைனா சீஃப் செக்ரட்டரி சேர்பர்சன் நடத்திட்டு இருப்பாங்க, இவங்க கோஆர்டினேட் பண்ணுவாங்க. அப்போ என்ன விதமான ஃப்ராட்ஸ் நடந்துட்டுருக்கு, என்ன விதமான அவேர்னஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுல நிறைய எஸ்எம்எஸ்லேயே நீங்கள் நிறைய விதமான வித்தியாசங்களாக பார்த்துருப்பீங்க. இனிஷியலாக வந்த எஸ்எம்எஸ் வேறு, இப்போ வந்துருக்கிற எஸ்எம்எஸ்லாம் வேறு. இதில் நாங்கள் கொடுக்குற இன்புட்ஸ் மூலமாக தான் அதெல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. நிறைய வாட்ச் டாக் இருக்காங்க, நிறைய விதமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இதெல்லாம் எப்படி மக்களுக்கு எந்த விதத்துலையும் ப்ரொடெக்ட் பண்ணணுன்ற விதத்தில் நல்லா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் போலீஸ் மேலே நம்பிக்கை வச்சு எங்களை அப்ரோச் பண்ணுற பட்சத்தில் எல்லா விதத்துலையுமே நாங்கள் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். என்னென்னா சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் அப்படின்றது, இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர்ன்றது MHA மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அவங்க வந்து ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே ஓப்பன் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் 2021 சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு நியூ கான்செப்ட் உருவாக்கி சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் எவரி டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்குது, சிட்டிலேயும் இருந்துகிட்ருக்கு. அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கும், எஸ்பி கண்ட்ரோலில் இருக்கும். அப்போ அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 kilometers டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி தான் வரணும், அந்த எஸ்பி பார்க்கணும், அந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்ரோச் பண்ணணும். ஆனால் அப்படி தேவையில்லை.
இல்லை, அந்த பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷனே நீங்கள் அப்ரோச் பண்ணி அங்கே ஒரு சிஎஸ்ஆர் வாங்கிட்டீங்கன்னா அது எஸ்பி லெவலில் பார்க்கணுமா இல்லை அந்த போலீஸ் ஸ்டே பார்க்கலாமா அப்படின்றத கோஆர்டினேட் பண்ணுறதுக்கும் சிஸ்டம் எவால்வ் ஆகிடுச்சு, பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் போலீஸ் ஸ்டேஷனில் மக்களை கஷ்டப்படுத்தாமல் அவங்களுக்கு எவ்வளோ பெட்டராக சர்வீஸ் பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அந்த சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணுன்றதுக்காக இந்த விஷயத்தை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை மற்ற உங்களை ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லார்ட்டையுமே நீங்கள் கொண்டு போகணும். ஏன்னா ஒரு பெரிய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது மூலமாக நம்ம நிறைய சைபர் ஃப்ராட்ஸை தவிர்க்கலாம். ஸோ வாய்ப்புக்கு நன்றி கொடுத்து சைபர் சொசைட்டி நன்றி. இல்லை இது முக்கியமான பாயிண்ட்டு தான். இது இப்போ வந்து முக்கியமாக நாங்கள் அதை அந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணிக்கிறோம். எல்லாருமே